உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். வெள்ளப்பெருக்கு காரணமாக தென்காசி மாவட்ட குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் தங்கம், அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தென் தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் குற்றால அருவிகளில் தற்போது சீசன் காலம் என்பதால் அவ்வப்போது பெய்து வரும் மழையினால் அருவிகள் புத்துணர்ச்சி பெற்று தொடர்ந்து நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இதனால் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குற்றாலத்தில் குளிக்க குவிந்து வண்ணம் உள்ளனர். மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் காலை முதலே குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தொடர்ந்து பிற்பகல் ஏற்பட்ட தொடர் மழையின் காரணமாக மெயினருவியில் முதலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக போலீசாரால் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது மாலை பெய்து வரும் தொடர் தென்காசி மட்டுமல்ல சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குற்றால அருவிகள் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, புளியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படுது. இதனைத் தொடர்ந்து தற்போது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் முன்பு அனைத்து அருவிகளிலும் போலீசாரால் தற்போது குளிக்க தடை விதிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த தடையானது அருவிகளில் நீர்வரத்து முற்றிலும் சீரான பின்பே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. தற்போது பாத்தீங்கன்னா அனைத்து அருவிகளோட வாயிலையும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுதான் தற்போதைய தகவல். தங்கம், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.